மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் மிக சீரும் சிறப்போடு அரசை பரிபாலனம் செய்து வருகின்றேன். இருந்தாலும் எனக்கு முன்னதாக வேண்டிய காவலர்கள் இந்தியன் களத்தமுதும் மாத்தி மாத்தி நீங்களே அடித்து கொண்டீங்களா? நான் எதுக்கு அங்க வந்து இருக்கிறேன்? சந்தேகமா? நாடு கேட்டு போச்சு, ஊரு கேட்டு போச்சு, உலகம் கேட்டு போச்சு. ஏன்டா கேட்டு போச்சு? அங்க எதிரி அதிகமா உருவாக்கணும். எவனா உனக்கு எதிரி இருந்து இந்த மால்ல பாம்பு வச்சிருந்து இத உனக்கு போட்டு எனக்கு போட்டு அம்மால நீ டமால். யார் அம்மால? யாரு டமால்? ரெண்டா கீச்சு போடுவா. ரெண்டா கீச்சு போட்டா தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டு இந்த நாடு யாரு பாக்க முடியும்? அதனால இந்த மாநில பாம்புக்குதே இல்லன்னு செக் பண்ணி யாரு செக் யாரு பண்ணி? ஐயோ மாநில பாம்புக்குதே செக் பண்ணி இல்லப்பா சோதனை செய்து சோதனை செய்து அப்புறம் உங்களுக்கு பாலான்னு பார்த்தா மாலை பாம்பு மனம் வரட்டுவானா? ஏண்டா இதுனா சின்ன மாலை, சத்தியமா இதோட பெரிய மாலை உன் நான் போறேன். பெரிய மாலையா போறியா? எப்படா போற? நீ போறியா அன்னைக்கு? நான் எதிர்பார்த்தேன். ஓ தப்பா நினைக்காத. போறேன் எப்ப போற? எங்க? நாட்டு மக்கள் போய் கேட்க நகர்வாலம் போறியே அன்னைக்கு பெரிய மாலையை போட்டு வரவேற்பு கொடுத்து உன்னை வரவேற்பு. அப்படியா? சரி, அப்படி விளக்கமா சொல்ல வேண்டாம். உன்னுடைய மாலை வேண்டாம், மரியாதை வேண்டாம். டேய், என்னுடைய அரசு வைக்க எனக்கு முன்னாக வேண்டியதானே? ஆமா. என்னடா காலத்தாமதா? நல்ல சமாச்சாரம். என்னடா அப்படிப்பட்ட நல்ல சமாச்சாரம்? ஒரு தாய்மாருக்கு ஒரே பிரசவத்துல 2 குழந்தை வந்தா அந்த தாய்மார் என்ன செய்வாங்க? டேய், 2 பிரசவம்னா 2 குழந்தை ஒண்ணாதான் பாப்பாங்க. 2 குழந்தை பண்ணோம். எங்க அம்மா வந்து அங்க 2 பேரும் ஒட்டுல பால் கொடுப்பாங்க. அப்படிதான் வளர்ப்பாங்க. அதாங்க தாய்மார் வழக்கம். நானே எங்க அண்ணன் 2 பேருவா பண்ணோம். சரி. எங்க அம்மா வந்து அங்க 2 பேரும் ஒட்டுல பால் கொடுத்தாங்க. அந்த நேரம் எங்க அண்ணன் எனக்கு புடிச்சு தள்ளிட்டு அவனா போய் 2 பால் குடிப்பான். யாரு அண்ணங்காரன் என்ன புடிச்சு தள்ளிடுவான். கரெக்ட் அப்படிட்டு பேசு. அவனே போய் 2 மாமா குடிப்பான். ஏய், உன்னுடைய பாலை அவன் சேர்த்து சாப்பிடுறான். சேர்த்து குடிப்பான். அவன் நல்லா கனமா குண்டா உன்னாடு மாதிரிதான். நான் அப்படியே வாட்டி மாறிக்கிறேன். அதனால தான் இப்படி இருக்கியா? அதனால பார்த்தேன் இவனை இப்படியே விட்டு வச்சுனா நாளைக்கு இன்னைக்கு பால் விடாதவன். நாளைக்கு நம்ம சொத்துல சுதந்திர பங்கு கொடுப்பானா? எனக்கு அந்த ஓய்ச்சி ஆடுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்தி தேடி பார்த்தேன். எங்க அப்பா காய்கறி போட பூச்சி வந்து வாங்கி வச்சிருந்தாரு. பூச்சி மருந்து ஒரு புடி அல்லனே நல்லா தண்ணி ஊற்றி பாய்ச்சிக்கினேன். அப்படியே எடுத்து போய் எங்க அம்மா பால் தாங்க வீட்டுல எங்க அம்மா தூங்க மால தடவை யாரு கேளு 10 மணிக்கு நம்ம தூங்கிட்டு போய் அன்னகார மாதிரி பால் குடிப்போம். ஏறி செத்துடுவோம். நாலுல இருந்து நம்மளே 2 பாலும் குடிக்கலாம். அது ஒரு நல்ல எண்ணம். படுத்துக்கினேன். ராத்திரி 10 மணி ஆச்சு. வெடிகால 5 மணி ஆச்சு. என் வீட்டான ஜனம் சேர்ந்து லப்போ குபான் சத்தம் போடுறாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். அன்னகார மாதிரி பால் குடிக்கிறோம். அவன் தான் செத்துக்கிறான்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து போய் அந்த ஜனத்தை நீக்கணும். அங்க போய் பார்த்தா எங்க அண்ணங்காரன் ஜாவல எங்க அப்பதான் பால் குடிக்கிறேன். அப்படி அருமை கொஞ்சம்
ஏண்டா களத்தமிழ் என்றால் ஏதோ கட்டுக்கதையை கொட்டி அழைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய நாட்டின் நலனை அறிய இன்னும் அவளாக காத்துக் கொண்டிருக்கிறேன். சரி ஏண்டா இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி உங்களிடத்தில் கூற வேண்டும் என்று என்ன சந்தோஷம்? யாரும் ராஜ மாட்டாங்களா? சந்தோஷம் ராஜ மாட்டீங்க சந்தோஷம் தூக்க மாட்டா அதோட சந்தோஷம் சந்தோஷமான செய்தினா என்ன தெரியுமா? உன் வாயில நல்ல வார்த்தை வராரா? அதான சந்தோஷமா விஷயமா? முன்னாடி மூத்தத்துல முடியாது முகத்துல முடிக்காதே. அப்படி கேக்குறான், நீ கம்பெனி கேட்கிறான். சந்தோஷம் எங்க ஊர்ல தான் சந்தோஷமா விஷயமா? ஒரு ஜென்மத்துல உனக்கு சந்தோஷமான செய்தி. அப்ப சந்தோஷமா இருக்கிறது ஒரு கல்யாணம் கச்சேரி. ஐயோ அதெல்லாம் ஊடு. எங்க ஊர்ல வந்து யார் ஊர்னா சாவு வந்தாதான் ஒரே சந்தோஷமே. ஆமா அறிவு இருக்குதா? மத்த நேரத்துல 12:30 மணி தான் கடைக்கு போவோம். சாவு உண்ணு வச்சுக்கா பெரிய 6 மணி தான் கையில குத்துருவான். அங்க இதுதான் உங்களுக்கு சந்தோஷம். சந்தோஷமா இருக்கும். அந்த பாடி எடுத்து போய் போடுற வரைக்கும் அந்த பாடியே இருக்கும் போல அந்த அளவு அக்கம் போர் பண்ணுவோம் பாரு. ஒரே அக்கம் போர் தான். சந்தோஷமான செய்தி என்றால் என்ன தெரியுமா? என்ன? எனக்கு இருப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன். எனக்கு இருப்பது ஒரே மகன் ஒப்பற்ற மகன். பெயரோ சிவமணி. அவன் பிறந்த நேரம் என்னமோ ஏதோ தெரியவில்லையடா. என்னுடைய மனைவியோ அகல மரணம் அடைந்து விட்டாள். சின்னஞ்சிறிய குழந்தையா இருந்தவனை தூக்கி அந்த பொண்ணு போய் சேர்ந்துட்டா. நீ எப்ப போய் சேருவியோ? ஆளுகிறாங்கடா கண்ணு. இவரு உடைய 18 பேர் உள்ளகிறாங்க. இந்த வேசாரத்து இவத்தான் ஆடுவாரா? நாட்டுக்கு கொற்றவர். நாட்டை ஆளக்கூடிய நாட்டு ராஜா யாரு? நான் தானே. நீ நாட்டுக்கு கொற்றவன் யாரு? நான் தான்டா. நான் இல்லை என்றால் இந்த அவசரத்தில் உனக்கு என்ன வேலை? இருந்தாலும் சின்னங்கிரி இருந்த என்னுடைய மகனை வளர்த்து ஆளாக்கி அயல்நாடு பட்ட படிப்பு அவனை நம்முடைய தாயகம் திருமணம்